சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பனோட பெருமையை ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்றதுக்கு அந்த கொடுப்பனையை கொடுத்துருக்க ஐயப்பன், அதுவே நான் செய்த பாக்கியம் தான் சொல்லுவேன். அவருடைய இன்னொரு மகிமையை சொல்ற பாருங்க. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 1.5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. டாக்டர்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது குழந்தை இல்லாம. அப்புறம் நம்மளுடைய டாக்டர் எல்லாமே நம்ம ஐயப்பன் தான். நம்ம யாரை நம்பி இருக்கோம்? நம்ம குலதெய்வம் யாரு? நம்ம இஷ்ட தெய்வம் யாரு? எல்லாமே நம்ம ஐயப்பனை தான் நம்ம போயிருக்கோம். ஐயப்பன். அப்ப எதுக்கு நம்ம மத்தவங்க கிட்ட போனோம்? நம்மளுடைய இறைவன் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த சர்வசக்தி நாடுவன்ட்டு அவர் கார்த்திகை மாசம் பூஜை பண்ணும்போது ஐயப்பன் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, ஐயப்பா, நான் உனக்கு எந்த குறையுமே நான் வைக்கல. உனக்கு ஒவ்வொரு வருடமும் மன திருப்தியோடு உனக்கு பூஜை பண்றேன். ஆனா இந்த வருஷம் மனக்குறையோட பூஜை பண்றேன் ஐயப்பா உனக்கு அப்படின்னு. ஆமா, நான் எல்லாமே உனக்கு நான் செய்யறேன். எனக்கு நீ குறை வச்சிருக்கே. எனக்கு ஒரு குழந்தை இல்லாம ஒரு குறைய வச்சிருக்கே. அடுத்த வருஷம் இதே இடத்துல மஞ்ச மாதாவோ மணிகண்டனோ இந்த இடத்துல குழந்தை பிறக்கணும்னு என் ஐயப்ப கிட்ட கேட்டேன். அதே மாதிரி நான் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது அந்த பெருமாள் கிட்டையும் சிவன் கிட்டையும் முருகர்கிட்ட விநாயகர்கிட்ட ஐயப்பன் கிட்டையும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் பூ விழுதுங்க தலையிலேருந்து. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. பூஜையில உட்கார்ந்த சாமிங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. சாமி, என்ன சாமி, உங்களுக்கு கடவுள் உங்ககிட்டே இருக்காரு, எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு பாரு சாமின்றாங்க. அடுத்த வருடம் அதே மாதிரி அந்த சக்தியாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய் அந்த ஆதிபராசக்தியாய் மஞ்ச மாதாவாய் மாளிகைபுரத்து அம்மாவா பொண்ணு பிறந்துக்குது பாருங்க. சக்தியாய் முதல்ல வீட்டுக்குள்ள நுழையிறாங்க பாருங்க ஐயப்பன். அந்த பெண் குழந்தையை கொடுத்தான் பாருங்க. எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. ஐயப்பனோட மகிமையே மிகப்பெரிய மகிமை. அந்த குழந்தை பிறந்ததும் அவன் சும்மா இருக்க உள்ளங்க. ஐயப்பன் குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் பண்ண அதிசயங்கள் பல. சோதனையை சோதிக்கிறான் பாருங்க. அவன் அம்மாவும் பொண்ணும் வேலைக்கிழமை சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிற சாய்பாபா ஐயப்ப சாமிகள்லாம் அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு நீர் குடம் உடஞ்சி தண்ணி போயிட்டு இருக்கு. பகவான் அங்கே போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்க்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, குழந்தையோட உயிருக்கு ஆபத்து, உங்கள் ஒய்ஃபோட உயிருக்கு ஆபத்துன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே புரியல. ஆராசரம் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சுன்னு அவங்களுக்கும் நான் ஒரு ஆள் தான், என் கூட யாருமே இல்லை. என்னாண்ட எங்கள் அத்தை எங்கள் அம்மா எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் தனியால் நின்று கண்ணு கலங்கி நிற்கிறேன். ஐயப்பா ஐயப்பா அனைத்து சர்வசக்தியை வேண்டிட்டு ஐயப்பான்னு கண் கலங்கி நிற்கிறேன். அந்த வள்ளலார் பிறந்த ஜோதி அன்னைக்கு என் பொண்ணு பிறக்கிறா பாருங்க. அந்த வள்ளலார் அம்மையார் பிறக்கிற அன்னைக்கு என் பொண்ணு பிறக்கிறா பாருங்க. அந்த சர்வசக்தியோட வேலைக்கிழமை அன்னைக்கு என் பொண்ணு பிறக்கிறா. அப்போ என் பொண்ணு பிறந்த சந்தோஷம். குழந்தைக்கு தாயின் சிலையை நல்லபடியாக ஐயப்பன் குழந்தைய பிறக்க வைக்கிறாரு. தாயின் சிலையை நல்லபடியாக ஆக்கி வைக்கிறார் பகவான். அன்னைக்கு என் பொண்ணு பிறந்து வெளியே போகிறேன். அன்னைக்கு பிரசாதம் என்கிட்ட வருது. ஐயப்பனோட மகிமை பாருங்க. நம்பியவர்க்கு என்றும் அவன் கை கொடுக்கும் ஐயப்பனே. சர்வமும் நீயே, சகலமும் நீயே, சக்தியும் நீயே. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.